இந்த நாள் அனைவருக்குமான நாளாக அமைய வேண்டும். எல்லோரும் மன கஷ்டங்கள் குழப்பங்கள் தீர்ந்து நல்லதொரு நாளாக தொடங்க வேண்டும். இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். இதுவரை பேணி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் உமக்கு கோடான கோடி நன்றிகள். இனி வரும் காலங்களும் சிறப்பான இறையாசி எங்கள் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய தலைப்பாக நான் ஜெபம் செய்ய எடுத்துக்கொண்டது நோயுற்றவர்கள். அன்பு இறைவா, இந்த உலகில் எல்லாம் வேகம் வேகம் வேகம், அனைத்தும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்களின் வாழ்வும் சுருங்கிக் கொண்டே போகிறது. இரக்க குணம் என்பது இறைவனின் கொடை. ஆனால் இன்றோ இரக்கம் என்பதே கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அனைவரின் மனதும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு இறுக்கத்தோடையே தொடங்குகிறது, முடிகிறது. இறைவா, இந்த மனநிலையை மாற்றும். அனைவருக்குமான வாழ்வை நெறிப்படும். தலைவர்கள், ஆட்சி செய்யும் தலைவர்கள் அனைவரும் நல்ல ஒரு சிந்தனையும் அவர்கள் மக்களுக்கான பெரும் முயற்சிகளை எடுப்பதற்காக வழிகாட்டு. ஆங்காங்கே நோயினால் இறப்பவர்களை விட போர்களினால் இறக்கும் சூழ்நிலை வெகுவாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இறைவா, கண்ணோக்கியரும் அனைவருக்கும் அமைதி கிடைக்க வழிதாகும். பிசாசுகளின் அக்கிரமங்கள் ஆங்காங்கே எல்லோரையும் முடக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இறைவா, அனைத்து முடக்குகளையும் தவிடுபடியாக்கும். சாத்தானின் திட்டம் இந்த உலகில் ஒரு நாளும் நிறைவேறக்கூடாது. இறைவா, நீரே முன்னின்று நடத்தி வழி நடத்தியரும். நோய் என்பது நாளுக்கு நாள் ஒரு பெரிய சாத்தானின் கிரியையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வந்து வெளியேறிய கொரோனா நோய் தொற்று பல பேரின் உயிரை பறித்து கொண்டது. இறைவா, பிஞ்சுகள், வயது முதிர்ந்தவர்கள், இளம் காளையர்கள் என கணக்கில்லா உயிர்கள் பறிபோயின. இறைவா, நாங்கள் இந்த தேசத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியான வாழ்வையும் இறை அருளை தேடிய உண்மையை தேடுகின்ற வாழ்வையும் அமைத்துக் கொள்ள மன்றாடுகிறோம். நோயுற்றவர்கள், நான் எந்த மதத்திற்காகவும் தனிப்பட்ட முறையில் நாம் உண்மை வேண்டவில்லை, மனிதர்கள் அனைவரும் சமமே என்ற முறையில் நான் இந்த ஜபத்தை முன்னெடுக்கின்றேன். நோய் ஒரு கொடிய விஷமாக மாறியுள்ளது. வயது முதிர்ந்தாலே மானுடனை அப்பிக்கொள்கிறது. வயது முதிர்ந்த பின் ஏன் இந்த வாழ்க்கை என்று பல பேரை இயங்க செய்கின்றது. இது ஒருவருக்கான பிரச்சனை அல்ல. இது ஏழைகள் பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் துன்புறுத்துகின்றது. இறைவா, நோய் என்பது முன்பெல்லாம் ஆங்காங்கே தென்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இன்றோ மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை பார்த்தாலே பயம் தொற்றிக் கொள்கிறது. அந்தவாறு எதற்கெடுத்தாலும் நோய் என்ற நிலைமையில் மக்கள் சிக்கி தவிக்கிறோம். இறைவா, இங்கே உணவு என்பது விஷமாக மாறிவிட்டது. இறைவா, நீர்தாமே அனைத்தையும் சரிவு செய்ய வேண்டும். இந்த உணவு என்பதில் ஆரம்பித்த மரபணு மாற்றங்களினால் இன்று எவ்வளவோ நோய்கள், எண்ணிலடங்கா நோய்கள் வந்து சேர்ந்து விட்டன. இறைவா, இதை தவிர்க்க முடியாமல் மக்கள் திணறுகின்றனர். ஏனென்றால் கிடைக்கும் பொருள் மக்கள் தொகையினாலும் விவசாயிகளின் அழிவினாலும் அவர்களை கண்டுகொள்ளாத அரசாங்கத்தினாலும் மக்கள் பெருந்துயர்வில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். உணவின் தரம் குறைந்து போனது. கலப்படங்கள் மெருகேறியுள்ளது. இறைவா, உம் பிள்ளைகள் உம்மை நாடிதான் வந்துள்ளோம். உம்மை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு இல்லை. அன்பு தகப்பனை, நோயுற்றவர்கள் நாம் இந்த நாளை கடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு உயிர் நோயினால் பாதிக்கப்பட்டு சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சிலுவை பாடுகளை தினம் சுமந்து கொண்டிருக்கின்றது. யாரும் கவனிக்க இயலா வயது முதிர்ந்தவர்கள் நோயினால் பெரும் அவதிக்கு ஆளாகின்றார்கள். அவர்களை கண்ணோக்கியர்கள். இந்த நாள் இறைவா, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் அவர்களுக்காக உம் சார்பாக ஜெபம் செய்கிறேன். இந்த தேசத்தில் இந்த நொடியில் நோயினால்
எனக்காக யாரும் இல்லையே, எனக்காக பெற்ற பிள்ளைகள் இல்லையே, எனக்காக உடன் பிறந்தவர்கள் இல்லையே, என்னை பார்க்க யாரும் இல்லையே, பணம் இருந்தபோது என்னை தேடி வந்தார்களே, நோயுற்ற பெண் என்னை தீண்டாமல் விட்டு விட்டார்களே என்று ஏங்கி தவிக்கும் உமது பிள்ளைகளை கண்ணோக்கிய அவர்கள் இந்த கணமே அவர்கள் தலையில் நீர் கை வைத்து ஆசீர்வதித்து அவர்களை அந்த எண்ணத்தில் இருந்து மாற்றி அவர்களுக்கான ஒரு துணையாக ஒரு வழியை நீங்கள் பிறப்பிக்க செய்தரும் இறைவா. பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். அனுதினமும் நோய்வாய்ப்பட்டு மருந்துகளை தினமும் உணவு போல் உட்கொண்டு இருக்கின்றனர். அவர்களின் வழிகளை தீர்த்தரும் இறைவா. சொல்லன்னா துயரங்கள், காலில் புற்று, உடம்பில் புற்று, கால் உடல் உறுப்புகளில் தேய்மானம், எலும்புகளில் தேய்மானம், கண் பார்வையின்மை, நீரிழிவு நோய், சிறுநீரக செயலிழப்பு என்று பல இருதய மாரடைப்பு, இருதய கொழுப்பு, இப்படி பல சிக்கல்களை மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலிருந்து அந்த நோய்களிலிருந்து இறைவா தாமே ஆசீர்வதித்து உமது கரம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து கண்ணோக்கி அவர்களை சரியாக்கி இந்த உலகை இன்னும் கொஞ்ச நாள் அவர்கள் உற்சாகத்தோடு அனுபவிக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். முன்பெல்லாம் 60 வயதிற்கு மேலாக ஆரம்பிக்கும் நோய்கள் இந்தோ பிஞ்சுகளில் இருந்தும் 30களிலும் இளம் கன்றுகளில் இருந்தும் இளம் குழந்தைகளுக்கும் என்று கணக்கில்லாமல் நோய் தொற்றிக்கொள்கிறது இறைவா. கண் பார்வை சிறு வயதிலேயே பல இளைஞர்கள் கண் பார்வையினால் கஷ்டப்படுகிறார்கள். சிறு வயதிலேயே கண் கண்ணாடிகள் அணிய வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள் இறைவா. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இளம் தலைமுறைகள் இந்த மொபைல் என்னும் மாய வலையில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்கள். அவர்களுக்கான தேவைக்காக மட்டும் அதை உபயோகிக்க இறைவா நீர்தானே அவர்களை முன்னின்று காத்து வழி நடத்தியறனும் இறைவா. உம் பிள்ளைகள் உம்மை விட்டால் வேறு எங்கும் செல்ல மாட்டோம். நீரே எல்லாத்திற்கும் துணையாக என்று இந்த காலத்தில் எல்லா வகையான நோய் பிணிகளும் மனிதர்களுக்கு கண்ணில் தெரியாமல் அதுவாகவே ஏதோ ஒரு வழியில் வந்து அடைந்து விடுகின்றது இறைவா. புற்று என்கிறார்கள். கண் விழித்து எழுந்தால் புற்றை பற்றி தெரியாமலேயே ஒரு 4-5 வருடங்கள் கூடவே பயணித்து திடீரென்று ஒரு நாள் கண் விழிக்கும் போது அவர்கள் புற்றினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதனுடைய அறிகுறிகள் தென்படாமலே இறக்கும் தருவாய்க்கு சென்று விடுகிறார்கள் இறைவா. இந்த புற்று என்னும் கொடிய நோயை இந்த உலகத்தை விட்டே அப்புறப்படுத்துங்கள் இறைவா. நோய் நீரிழிவு நோய் என்கிற பெயரில் ஒரு பெரிய பொருளாதார சந்தையை உருவாக்கி வைத்துள்ளார்கள் இறைவா. அதிலிருந்து மக்களை மீட்டு அதிலிருந்து தெளிவான ஒரு வாழ்க்கை முறையை மக்கள் மீட்டருள் செய்து பழைய வாழ்க்கை முறைகளை நோக்கி, உணவு முறைகளை நோக்கி செல்ல இறைவா நீர்தானே வழிகாட்டியர்களும். இந்த தேசத்தில் வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பிஞ்சுகளில் இளம் கன்னியர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு, இளம் காளையர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு பல தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 30 வயது ஆகியும் திருமணமாகாமல் இந்த நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டு சிறு வயதுகளிலேயே முடிகள் கொட்டி பல பாதிப்புகளை இந்த சமுதாயம் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தில் இறைவா நீனே கூட இருந்து என் வாயிலாக அவர்களை ஆசீர்வதித்தரும். என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாறட்டும். ஒவ்வொருவரும் நோயிலிருந்து விடுபட வேண்டும். இந்த நிமிடம் இறைவா உமது கரத்தின் வாயிலாக இன்று எனக்கு யாரும் இல்லையே, படுத்த படுக்கையாக இருக்கிறேனே என்று ஜெபம் செய்கிற ஒவ்வொருவரும் தங்கள் படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நடந்து துணிவாக எல்லா காரியங்களும் செய்கிற வல்லமையை நீங்கள் பொழிந்தருளும். அவர்களை தாமைகள் கை வைத்து ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு நோயினாலும் கவனிக்க ஆள் இல்லாமல், மருந்து செலவுக்கு காசு இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கியருளும். அவர்களை நீர் தாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வருவதற்கான ஆசையை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் பாவங்களால், நோயினால், மன துன்பங்களினால், பல செயல்பாடுகளினால், அதாவது தீமையான செயல்பாடுகள், செய்வினைகள், கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவா. அவர்களை முற்றிலுமாக நீரே இந்த சாத்தானின் பிடியிலிருந்து அவர்களை அவிழ்த்து எறிந்து எல்லோரும் நல்ல நிம்மதியான வாழ்வை வாழ இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த பொழுது எல்லோரோடும் நான் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நோயுற்ற மனிதர்களும்
பிரசனத்தால் அவர்கள் ஆசி பெறுவார்களாக. அவர்கள் என்னென்ன காரியங்களை மனசில் நினைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இறைவனை தேடுகின்றார்களோ அவர்களுக்காக எல்லாம் நீரே கூட நின்று நடத்துவீராக. இன்று அவர்கள் வாழ்வில் எல்லாம் தலை ஈழாக நல்லபடியாக நல்ல எண்ணங்களோடு நல்ல வாழ்வு உற்சாகமாக மீண்டும் தொடக்க உருவாக்கம் செய்ய இறைவா நீமே ஆசி வழங்கியவர்களும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை போற்றி இறை அன்பை தேடி ஆண்டவரை தேடி இயேசு கிறிஸ்துவை தேடி உம்மை நோக்கி வருவதற்கான அனைத்து விஷயங்களையும் அவர்கள் வாழ்வில் இங்கே தொடங்கட்டும். பல பேர் பல பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் கடவுளை தாண்டி வெகு தூரமாக இருப்பார்கள். அவர்கள் இன்றே திரும்புவார்களாக. இந்த வீடியோவை ஆடியோவை கேட்கும் அனைத்து மக்களும் இந்த நோயுற்ற மக்களும் இன்றே திரும்புவார்களாக. இறைவனின் பக்கம் அவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மதம் இல்லை, யாரும் மதமும் இல்லை, ஒரே தேவன், எந்த தேவனாக வேண்டாலும் இருக்கட்டும். அவர்களுடைய நம்பிக்கை தான் பெரிது. அவர்களது இறைவர்களை இறை வாக்கினர்களை தேவர்களை யாரை வேண்டுமானாலும் அவர்கள் ஜெபம் செய்யட்டும். அனைவரும் இந்த நோய் பிணிகளில் இருந்து வெளியேறி நல்லதொரு வாழ்க்கையை தொடங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிஞ்சு குழந்தைகள் நோயினால் அவதிப்பட்டு கேட்பாடற்று ஆள் இல்லாமல் கவனிப்பார் இல்லாமல் பண உதவி இல்லாமல் பல கோடி பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகிலே. அவர்கள் அனைவரும் எல்லா வகையான வழிகளிலும் அவர்களுக்கான உதவிகள் வந்து கிடைக்க வேண்டும். அதை இறைவா நீமே வழிநடத்தியர்களும். பொருளாதார சிக்கல்களிலிருந்து நாட்டை திருப்பியர்களும். இந்தியாவும் தமிழகமும் எல்லா வகையான வளங்களையும் பெற்று எல்லா வகையான வழிகாட்டல்களையும் இறை அருளால் நிரம்ப பெற்று சரியான பாதையில் செல்வதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் இறைவா நீமே செய்தருளும். இந்த உலகம் அனைவருக்குமானது. இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் பிள்ளைகளே, நீரே அவர்களுக்கு சரியான முறையில் இந்த சாத்தானிடம் இருந்து திசை மாற்றி நோய் இல்லா வாழ்க்கையை அவர்களுக்கு அருள இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த ஜபம் எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பொழியும். இன்னும் அவர்களுக்கான புது வாழ்வை தொடங்கும். இந்த ஜபத்தின் வாயிலாக அனைவரின் பிணிகளும் நோயும் சரியாகி இறைவா ஒரு தெம்போடு அவர்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிப்பார்களாக, புது நாளை தொடங்குவார்களாக. இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு இறைவா கோடான கோடி நன்றி. ஆமேன்.